ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியல்லையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதியை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதியை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இருப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியை நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில், வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். தனுசு ராசி நேர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி ஏப்ரல் 20ஆம் தேதி 2026 அவரோட சொந்த ராசி, அதாவது சுக்கிர பகவானின் சொந்த ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த பெயர்ச்சியில் தனுஷு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பார்ப்போம். ஏன்னா அவர் பலம் பொருந்தி இருக்கும் பட்சத்தில் 7ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தனுஷு ராசிக்கு 6வது இடங்க. ஸோ 6வது இடம்னும் போது தனுஷு ராசிக்கு வேலை, உடல் நலம், ஆரோக்கியம், எதிரிகளின் நிலைமை, வேலை, தொழில் மற்றும் பணவரவு, அதாவது அவங்களோட பணவரவு எப்படி இருக்கும், அதன் மூலியமா செலவுகள் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை, குடும்பம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமண அமைப்பு மற்றும் ஆரோக்கியம் மற்றும் என்ன கோவிலுக்கு போகலாம், பரிகாரம் என்னன்றதை இந்த பெயர்ச்சியின் மூலயமா, இந்த வீடியோ மூலமா, இந்த பதிவின் மூலயமாக நாம இப்ப பார்க்க போறோங்க. தனுஷு ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கிரன், அதாவது சுக்கிர பகவான் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அதாவது லாபாதிபதி ஆகிய தனுஷு ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலை, முக்கியமா வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்குங்க. சக ஊழியர்களிடம் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் வாக்கு விஷயத்திலும், தொழில் பண்ற இடத்திலும், வேலை பண்ற இடத்திலும் சற்று கவனம் தேவை. புதிய திட்டங்களுக்கு, புதிய ஆலோசனைகளுக்கு பலன் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, அதாவது ஒரு செயல் திட்டம் பண்றீங்க, அதனோட வளர்ச்சிகள் மேம்படும். அரசு வேலைக்கு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வந்து
பயிற்சி பெறவங்க அதுல வந்து எழுதுறவங்களுக்குலாம் வந்து வெற்றி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா இந்த வேலை தொழில இருக்கிறவங்க தான் வந்து வேலை, அதாவது 6ஆம் இடம்ன்றனால வேலை குறிக்கிறோம். அங்க ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு வேலை பளுவை அதிகப்படுத்துவார். அதன் மூலமா பணவரவு, உயர் பதவி, அந்த மாதிரி பதவி உயர்வு கொடுத்தாலும் வேலை சக ஊழியர்களின் கொஞ்சம் கவனம், சிறு சிறு பிரச்சனைகள், எதிரிகள் உருவாகிறது, இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொலைதூர பிரயாணங்களில் அலைச்சல், தொலைதூரம் பிரயாணம் பண்ணி வேலை செய்யறது, ஒரு லாங் டிராவல்ஸ் பண்றது, ரொம்ப தூரம் போயிட்டு வேலை ஒர்க் பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா பணவரவு, செலவு பார்த்தீங்கன்னா வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுங்க. வருமானம் செலவுகள், வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு உண்டான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் ஒரு ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் பொழுது புதிய புதிய கடன் வாங்குறதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துவார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள், அதன் மூலயமா கடன் வாங்குறது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், அதற்காக மருத்துவ செலவுகள் பண்றது, இந்த அமைப்பு எல்லாம் இருக்கும். ஸோ அதில் மட்டும் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் ஈடுபடுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ தேவையில்லாத விலையுறந்த பொருள்கள் வாங்கி செலவு பண்றதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் சுக்கிரன். அதனால் இந்த 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் லாபாதிபதி உங்களுக்கு வேலை பளு, பொருளாதாரத்தில் உயர்ச்சி வளர்ச்சி கொடுத்தாலும் செலவுகளை அதிகப்படுத்துவார். தேவையில்லாத வீண் செலவு, வீண் விரயங்கள், ஏன்னா ஒரு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. வீண் விரயங்கள், உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் இது பண்றது, மருத்துவ செலவுகள் பண்றது, தூக்கயின்மை பண்றது, இந்த அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. முக்கியமா காதல், குடும்பம், கல்யாணம், இந்த இதுல பத்தி பாத்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்குங்க. ஏன்னா நீண்ட நாளா வந்து திருமணத்திற்காக காத்துட்டு இருக்காங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திருமண தடைகள் நீங்கி அதன் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் அமையப்பெற்று திருமணத்தை நோக்கி செல்லும் புதிய வாழ்க்கை அமைப்பதற்கான யோகியம் பாக்கியம் இருக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் காதல் வயப்பட்டு இருக்குங்க, காதல் பண்ணிட்டு இருக்கவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு இல்ல, அப்பா அம்மா சம்மதம் இல்லாம அரசாங்க உதவியோடு இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட உதவியோட வந்து இந்த திருமண வாழ்க்கைகள் போற அமைப்பெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில், அதாவது நீண்ட நாளா இருந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாகும். ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் இவ்வளவு நாளா இருந்து வந்த சங்கடங்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, ஏன்னா அவர் 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல பிரச்சனைகள்லாம் இருந்தது பாத்தீங்களா, அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து லாபத்தை நோக்கி சேரும். ஏன்னா நண்பர்கள் மூலயமா, பார்ட்னர்ஷிப் மூலயமா, கூட்டாளி மூலயமாக வந்து நீங்க பிசினஸ் ரன் பண்ணிடுறீங்க. இவ்வளவு நாளா அதனால பிரச்சனை, ஒரு தொந்தரவு, ஒரு சரியான சீரான வளர்ச்சி இல்லை, அது மூலயமா ஒரு லாபம் இல்லை, அது மூலயமா வந்து நமக்கு ஒரு சங்கடங்கள், தொந்தரவுகள் இருந்ததெல்லாம் மாற்றி அமைத்து கூட்டாளிகள் மூலமாகவும் நண்பர் மூலமாகவும் இல்ல அட்லீஸ்ட் உங்க மனைவி இல்ல துணைவியார் மூலமா நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுல இருந்த சங்கடங்கள், சச்சரவுகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு வளர்ச்சியும் அதனோட லாபத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மாதத்துல 20ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 15ஆம் தேதி வரை சுக்கிரன் அவரோட ஆட்சி வீட்டுல தான் இருக்க போறாரு. அதனால வேலை பளு அதிகரித்தாலும் அதுக்குண்டான பலன்கள், உயர் பதவி, அதுக்குண்டான பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பம், காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க முக்கியமா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவுகள், பெண்களுக்கு வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் சற்று கவனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற பொருட்கள் தானம் கொடுங்க. அதாவது வெள்ளை நிற பூக்கள், மலர்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளை நிற பொருட்கள், வெள்ளை நிற ஆடைகள், ஆபரணங்கள் வந்து தானம் பண்ணுங்க. பெண்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, லட்சுமி கடாட்சம் ஏற்படும். முக்கியமா இந்த சுக்கிர பயிற்சியில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் வேலை பளு, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், அதாவது குடும்ப வாழ்க்கை, காதல் என்ற அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். வீண் விரயங்கள், வீண் செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. தனுசு ராசி தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க வளமுடன். வணக்கம்.